உள்ளபடியே தான் கூறிய குற்றச்சாட்டில் உண்மை இருக்குமானால் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டபடி அவர் ஒரு வாக்குமூலம் அளித்துவிட்டு அதற்கு பிறகு அந்த வாக்குமூலத்தோடு தனது குற்றச்சாட்டை சொல்லட்டும். இவ்வளவும் சேர்த்துதான் 1,250,000 போலி வாக்காளர்கள் அப்படின்னு அடையாளம் கட்டிருக்காங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில. இதுக்கு தேர்தல் ஆணையம் ஒண்ணுதான் சொல்ல முடியும், ராகுல் காந்தி காட்டின அந்த வாக்காளர் பட்டியல் போலியானது. அது சொல்லவே முடியல அவங்களால. அப்ப அதுல இருக்கக்கூடிய குறைகள் இருக்கின்றனவா இல்லையா? இருப்பது உண்மை. அதை ஒப்புக்கொண்டா அந்த மொத்த தேர்தல் நடவடிக்கையுமே தவறு என்கின்ற முடிவுக்கு வர வேண்டும். வந்தால் அந்த தேர்தலை ரத்து செய்யணும். வாரணாசியில முதல் 6 சுற்று வரைக்கும் பின்தங்கியே இருந்தாரு பிரதமர். அதுக்கப்புறம் எந்த செய்தியுமே இல்லை. அதுக்கப்புறம் சாயந்தரம் பாத்தீங்கன்னா அவர் ஜெயிச்சு விட்டார். தேர்தல் நடந்த அன்னைக்கு, வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன அந்த பர்சன்டேஜ் அடுத்த சில நாட்களில் கூட்டப்பட்டிருக்கிறது. அப்படி கூட்டப்பட்ட வாக்காளர்கள் இந்தியா முழுவதும் 4,65,00,000 பேர். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் தயங்குது தேர்தல் ஆணையம்? காரணம், அது பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து கைகோர்த்து கொண்டு செஞ்ச மோசடி வெளி உலகத்திற்கு வந்துவிட்டால் இது நடத்தி கொண்டு வந்த தேர்தல்கள் அனைத்தும் முறைகேடானது என்று எங்களை போன்றவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தது நிதர்சனமாகிவிடும், உண்மையாகிவிடும். வணக்கம் தொடர்களே. ருச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 7ஆம் தேதி பெங்களூரு மத்திய நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள அனைத்து வாக்காளர்களையும் பரிசோதித்ததில் தெரிந்த 1,250,000 போலி வாக்காளர்கள் தொடர்பான விவரத்தை வெளியிட்ட காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டிற்கு எந்த விதத்திலும் பதில் கூற முடியாத இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அவர் என்ன எழுப்புகின்றாரோ குற்றச்சாட்டு புகாரை, அதனை அவர் ஒரு பிரமாண வாக்குமூலத்தை தாக்கல் செய்து தான் அதற்கு பொறுப்பேற்கிறேன் என்று ஒரு பிரமாண ஓத் எடுத்துவிட்டு அவர் அந்த குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து தேர்தல் ஆணையம் கூறிக்கொண்டு வருகிறது. அதையே தான் மாநில தேர்தல் ஆணையர்கள், கர்நாடக மாநில தேர்தல் அதிகாரியும் சொல்லிக் கொண்டு வருகிறார். இது கடந்த 9ஆம் தேதியிலிருந்து இது ஒரு பெரிய விவாதமாகவே ஆகி கொண்டிருக்கிறது. உள்ளபடியே தான் கூறிய குற்றச்சாட்டில் உண்மை இருக்குமானால் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டபடி அவர் ஒரு வாக்குமூலம் அளித்துவிட்டு அதற்கு பிறகு அந்த வாக்குமூலத்தோடு தனது குற்றச்சாட்டை சொல்லட்டும். இந்த வாக்காளர் பட்டியலில் என்ன குறைகள் இருக்கின்றது என்பதை அவர் ஒரு குற்றச்சாட்டாக பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த பிடிடி ஆச்சாரி என்பவர், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இப்பவும் சொல்றோம், பிடிடி ஆச்சாரி என்பவர் நாடாளுமன்றத்தின் பொதுச் செயலராக இருந்தவர், நிர்வாகத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் சொல்லுகின்றார், அதற்கான அவசியம் ஏதும் இல்லை. இதே போல முன்னாள் தேர்தல் ஆணையர் ஓபி ராவத் அவரும் சொல்லுகின்றார், இதற்கான அவசியம் இல்லை. தேர்தல் ஆணையம் குறிப்பிடக்கூடிய, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டர்ஸ் ரூல் 1960 அதன்படி அதனுடைய உட்பிரிவு 20 துணைப்பிரிவு 3B அதன்படி ஒரு இந்திய தேர்தல் ஆணையமானது ஒரு மாநிலத்தின் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டதற்கு பிறகு, வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டதற்கு பிறகு, இப்பொழுது பீகாரில் வெளியிட்டதற்கு பிறகு எந்த ஒரு தனி மனிதராவது, வாக்காளராவது அதனால் பாதிக்கப்பட்டிருந்தால், தனது பெயர் இல்லாமல் போயிருந்தால், அப்பொழுது அவர் இந்த ஸ்வான் அபிடவிட் என்று சொல்லக்கூடிய பிரமாண வாக்குமூலத்தை தாக்கல் செய்து தனது குறைபாட்டை கூற வேண்டும். ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்படின்னம்னா உடனே அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லையா தேர்தல் ஆணையத்துக்கு. எனவே இப்படி ஒரு வழிமுறையை வச்சிருக்கிறாங்க. அது வெறும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு, அதுவும் 1 மாசத்துக்குள்ள. ஏன்னா அதுக்கப்புறம் வாக்காளர் பட்டியல், திருத்திய வாக்காளர் பட்டியல் முழுமையாக வெளியிடப்படுகிறது. அதன்படிதான் தேர்தல் நடக்கும். அப்படி இருக்க அந்த ரூலை வச்சுக்கிட்டு எதுக்காக ராகுல் காந்தி அது மிரட்டுது? இதையே தான் உங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல வரக்கூடிய எல்லாரும் சொல்றாங்க, ராகுல் காந்தி துணிவு இருந்தால் முதல்ல இந்த பிரமாண பத்திரத்தை அவர் தாக்கல் செய்து விட்டு பேசட்டும், அப்படி இப்படி சம்பந்தமே இல்லாத பேசிட்டு இருக்கிறது இந்த தலைமை தேர்தல் ஆணையம்.
தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், ஏதோ மற்றவங்களுக்கு எல்லாம் படிப்பறிவு இல்லைன்ற மாதிரி பிடிடி ஆச்சாரியோ இல்ல முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் ராபர்ட்டே சொல்றாரு. அப்படி கிடையாது. அப்படி சொல்லும் போது there is no connection between the requirement of the oath to examine errors in the electoral rolls. வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எடுத்து சொல்வதற்கு எந்த விதமான இப்படிப்பட்ட வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திஸ் இஸ் நாட் த ரிவிஷன் ப்ராசஸ். நீங்க அங்க வாக்காளர் பட்டியலை நீங்க ஒன்றும் திருத்தம் பண்ணல, மாறாக காங்கிரஸ் அவங்க ஒரு ஆய்வு பண்ணி அதுல குறைபாடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அதை வந்துட்டு அவங்க வெளியிடுறாங்க மக்கள் மத்தியில. இதுல நீ வந்துட்டு இப்படி சொல்லித்தான், இந்த வழிமுறையை கடைபிடிச்சுதான், இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி தான் இத குற்றச்சாட்டை சொல்லணும் அப்படின்ற அவசியம் எந்த இடத்துலையும் இடல அப்படின்னு சொல்றது யாரு? ஓபி ராவத், முன்னாள் தேர்தல் ஆணையர். இதான் ரொம்ப முக்கியம். உண்மை என்ன? ஒரே ஒரு தொகுதியில, ஒரே சட்டமன்ற தொகுதியில மட்டும் 6 மாசமா 40 பேரை வச்சு தரவா அதை ஆய்வு செய்து பார்த்ததுல 40,009 பேரு இல்லாத வாக்காளர்கள், ஃபேக்கு. அது இல்லாம அவர் 5 விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறாரு. அதுல என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா, மகாதேவபுரம் சட்டப்பேரவை தொகுதியில மட்டும் இண்டிவிஜுவல்ஸ் அப்பியர்டு மல்டிபிள் டைம்ஸ். ஒரே வாக்காளர் பல பூத்துல வராரு, அவரு பல இடங்கள்ல வராரு. அப்படியான வாக்காளர்கள் சற்றப்போ 12,000 பேர், 11,965 பேர் டு பி ப்ரிசைஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல சிலருடைய பேரே சொல்றாங்க. அனதர் கேஸ் இன்வால்வ்டு ஆதித்ய ஸ்ரீவாஸ்தவா, ரெஜிஸ்டர்ட் இன் கர்நாடகா, மகாராஷ்டிரா, லக்னோ, வாரணாசி, சஜஸ்டிங் மல்டி ஸ்டேட் ஓட்டர் டூப்ளிகேஷன். ஒரே ஆளுனுடைய பேரு. எத்தனை மாநிலங்கள் இருக்கு பாருங்க. கர்நாடகால இருக்குது, மகாராஷ்டிரால இருக்குது, உத்தரப்பிரதேசத்துல லக்னோ தொகுதி, வாரணாசி 2 தொகுதியிலும் இருக்குது. எப்படி இது சாத்தியம்? இப்ப திட்டமிட்டு செய்யறாங்கன்னு தானே அர்த்தம். இதான மராட்டியத்தில் நடந்ததா காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே குற்றச்சாட்டி இருந்தது. அடுத்தபடியா ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸஸ். பேர் இல்ல, அப்பா பேர் இல்ல, தெரு பேர் இல்ல, டோர் நம்பர் இல்ல, 0. இப்படி போட்டு மட்டும் 40,009 வாக்காளர்கள். பல்க் ஓட்டர்ஸ் அண்ட் சிங்கிள் அட்ரஸ். ஒரே ஒரு அறை மட்டுமே உள்ள ஒரு இடத்துல வந்துட்டு 40 வாக்குகளுக்கு மேல வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இடத்துல 86 வாக்குகள். அப்படி பாத்தீங்கன்னா 10,452 போலி வாக்குகள். அதற்கப்புறம் இன்வேலிட் போட்டோகிராஃப்ஸ், அடையாளமே தெரியல, போட்டோகிராஃப்ஸும் இல்ல. அப்படி ஒரு 4,000 வாக்குகள். இது இல்லாத படிவம் 6, அதாவது 18 வயதுக்கு நிரம்பியவர்கள் பதிவு செய்ய வேண்டிய படிவத்தை டவுன்லோட் பண்ணி அதுல வயசானவங்கள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. 98 வயசு, 96 வயசு, 95 வயசு, 89 வயசு, 72 வயசு, 67 வயசு, 57 வயசு அப்படின்ட்டு இவ்வளவும் சேர்த்துதான் 1,250,000 போலி வாக்காளர்கள் அப்படின்னு அடையாளம் கட்டிருக்காங்க ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில. இதுக்கு தேர்தல் ஆணையம் ஒண்ணுதான் சொல்ல முடியும். ராகுல் காந்தி காட்டின அந்த வாக்காளர் பட்டியல் போலியானது. அது சொல்லவே முடியல அவங்களால. ஏன்னா ராகுல் காந்தி எல்லாம் அதை அப்படியே எடுத்து காட்டாரு, முடிஞ்சு போச்சு. அப்ப அதுல இருக்கக்கூடிய குறைகள் இருக்கின்றனவா இல்லையா? இருப்பது உண்மை. அதை ஒப்புக்கொண்டா அந்த மொத்த தேர்தல் நடவடிக்கையுமே தவறு என்கின்ற முடிவுக்கு வர வேண்டும். வந்தால் அந்த தேர்தலை ரத்து செய்யணும். இது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 தொகுதியில, வேற வேற தொகுதிகள்ல கர்நாடகத்துல பண்ணோம் அப்படின்னோம்னா, ஒட்டுமொத்த கர்நாடக மாநிலத்துல நடந்த மக்களவை தேர்தலை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்படும். இதை விட மானக்கேடு வேறாவது இருக்கா? இதே மாதிரி மராட்டியத்துல செஞ்சா என்ன ஆகும்? மராட்டிய மாநில சட்டப்பேரவை தேர்தலை ரத்து பண்ண வேண்டியது இருக்கும். ஹரியானால பண்ண என்ன ஆகும்? ஹரியானா தேர்தலை ரத்து பண்ண வேண்டியது இருக்கும். வாரணாசியில முதல் 6 சுற்று வரைக்கும் பின்தங்கியே இருந்தாரு பிரதமர். அதுக்கப்புறம் எந்த செய்தியுமே இல்லை. அதுக்கப்புறம் சாயந்தரம் பாத்தீங்கன்னா அவர் ஜெயிச்சு விட்டாரு. முன்னாடி எல்லாம் ஜெயிச்ச மாதிரி பெரிய மார்ஜின்லாம் இல்ல. இப்ப ரொம்ப ரொம்ப மார்ஜின் அதை விட பயங்கரமா குறைஞ்சு போச்சு. ஜெயிச்சிருக்கிறாரு. ஆனா எந்த தகவலும் இல்லை. ரவுண்டு பை ரவுண்டு எல்லா
தலைவர்களை பத்தியும் வந்துட்டு ஊடகங்கள்ல செய்திகள் வந்துட்டு இருக்குது. முன்னணியில் இருக்கிறார், பின்தங்கி உள்ளார் அப்படின்ட்டு. ஆனா மோடிக்கு மட்டும் எதுவுமே இல்லை. அவ்வளவுதான். ஏன்னா இதோட சேர்ந்த இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது. தேர்தல் நடந்த அன்னைக்கு, வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன அந்த பர்சன்டேஜ் அடுத்த சில நாட்களில் கூட்டப்பட்டிருக்கிறது. அப்படி கூட்டப்பட்ட வாக்காளர்கள் இந்தியா முழுவதும் 4,65,00,000 பேரு. இதெல்லாம் உண்மையா? எப்படி இது நடந்தது அப்படின்றது தேர்தல் ஆணையத்துக்கிட்டே எதுவும் டேட்டா இல்ல. அது மட்டும் இல்ல, தேர்தல் ஆணையம் வந்துட்டு இந்த 5 மணிக்கு மேல நிறைய பேர் இந்த ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுது இல்லையா, அந்த பொய்யை வந்துட்டு நிலைநிறுத்துறதுக்கு அதுகிட்ட ஆதாரம் இல்ல. ஏன்னா அந்த சிசிடிவி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிச்சு விட்டாங்க. 45 நாள்லயே அதை அழிச்சிடணும். ஏன் அந்த அழிக்கிற வேலை நீங்க செய்யற? நான் ஏற்கனவே சொன்னபடி தேர்தல் தொடர்பான ஒரு வழக்கு போச்சு அப்படின்னம்னா நீதிமன்றத்துக்கு அது 5 வருஷத்துக்கு மேல அது தீர்ப்பு சொல்றதுக்கு. அப்படி இருக்க ஏன் அதை அழிக்கிற? ஒன்னு சிசிடிவி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிக்கிறாங்க, இன்னொன்னு விவிபேட்ல ரெக்கார்ட் ஆகி கட்டாயி விழுது பார்த்தீங்களா, அந்த சீட்ல இருக்கிறது வந்து தெர்மல் பிரிண்டிங் அதுவா அழிஞ்சு போகுது. எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. அது மட்டுமல்ல, இவ்வளவு பேர் இந்த மாதிரி போலி வாக்காளர்கள் எப்படி சேர்க்கப்பட்டார்கள், என்ன வழிமுறை? உள்ளபடியே அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா, எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டி கார்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியிடலாம்ல தேர்தல் ஆணையம். நீங்க சொல்றீங்க பாருங்க, இந்த ஆள் இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த ஆள் இங்க இருக்கிறாரு அப்படின்னு நீங்க காட்டுங்களேன். எந்த இடத்துல பல வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறோ அந்த ஒரு பர்டிகுலர் முகவரிக்கு போய் இந்தியா டுடேனுடைய பத்திரிகையாளர் பார்த்ததுல ஒருத்தர் தான் அங்க கூட்டியிருக்கிறாரு, இன்னொருத்தர் அந்த ஹவுஸ் ஓனர், அவரு பிஜேபி சங்கி, நல்லா தெரியுது, சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு. அப்ப அதை பத்தி மட்டுமா நடவடிக்கை எடுக்கலாம்ல? நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் தயங்குது தேர்தல் ஆணையம்? காரணம், அது பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து கைகோர்த்து கொண்டு செஞ்ச மோசடி வெளி உலகத்திற்கு வந்து விட்டால் இது நடத்தி கொண்டு வந்த தேர்தல்கள் அனைத்தும் முறைகேடானது என்று எங்களை போன்றவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தது நிதர்சனமாகிவிடும், உண்மையாகிவிடும். உடனே என்ன பண்றாங்க? லாபியிங். அவங்க சார்பானவங்களை பேச விடுறாங்க. ஒருத்தர் வந்து பேசுறாரு, தேர்தல் ஆணையம் தான் ரெடின்னு நினைச்ச, விசாரித்துக்கிறது ரெடின்னு சொல்ல, ராகுல் காந்தி ஒரு ஓத்தர் மேல வந்துட்டு பண்ணிட்டுவேன் ஏன்டா ரெலவெண்டா? அது ராகுல் காந்தி சொன்னதில் உண்மை இல்லை, அவ்வளவுதானே. அப்ப அது அவதூறு ஆகுது. அவதூறு வழக்கு நீதிமன்றத்துல போட வேண்டியதானே? இல்ல போடுவோன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சா? ஏன் சொல்லல? ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும் போட்டா மாட்டிக்குவோம். ஏன்னா அது ஒரு ஸ்க்ரூட்டினைசிங் பிளேஸ் தானே நீதிமன்றம்ன்றது. நீதிமன்றம் எல்லா இடத்துலயுமே தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமாக தான் தீர்ப்பு தந்துச்சு. ஆனா இப்ப அந்த மாதிரி கொடுக்க முடியாது இந்த விஷயத்துல. ஏன்னா கண்ணுக்கு எதிரா இது வந்துட்டு பிசிக்கலா இருக்கக்கூடியது. எது? வாக்காளர் பட்டியல். அந்த பிடிஎஃப் அப்படியே டவுன்லோட் பண்ணி தான் அவங்க அதை ரெடி பண்ணி இருக்கிறாங்க. என்னன்னா நடந்துச்சு எப்படி அப்படின்ட்டு. அப்போ இந்த தேர்தல் ஆணையம் எப்படி பதுங்குது பாருங்க. இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பாஜகக்காரங்க வந்து பதில் சொல்றாங்க, ஊடகத்திலும் சரி மேலையும் சரி. தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர், ரொம்ப பெரிய புத்திசாலி அவரு, 3 மொழியை எல்லார் மேலேயும் திணிக்கிறவர். அவரு சொல்றாரு, இதெல்லாம் தேர்தல் முறையே வந்துட்டு கேவலப்படுத்துவதாகும் அப்படிலாம். ஐயா நீங்க பேசாத இருங்க, உங்களுக்கு என்னத்துக்கு அதெல்லாம்? உங்களுடைய ஒரிசாலை எப்படி தேர்தல் நடந்ததுன்னு தெரியும். தேர்தல் நடந்த அன்னைக்கு சொன்னதை விட அதிகமாக அடுத்த 2-3 நாளைக்கு அப்புறம் 12.53% ஓட்டை சேர்த்து சொன்னீங்க, கேப்சர் பண்ணிட்டீங்க. அதுல இப்ப முதல்வரா இருக்கிறாரு, ஒரிசா முதல்வரா, அவர் இருந்த தொகுதியில மட்டும் பதிவான வாக்குகள் அன்னைக்கு சொன்னதும் பிறகு சொன்னதுக்கும் வித்தியாசம் 19%. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இப்படி எல்லாம் செஞ்சுதான் பாஜக ஜெயிக்குது. இப்படியேதான் நாங்க ஜெயிச்சு 2047 வரைக்கும் நாங்க ஆட்சியில இருப்போம், மோடியை தான் பிரதமரா நீடிப்பாரு, அமித்ஷாவை தான் உள்துறை அமைச்சரா நீடிப்பாரு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏங்க எவ்வளவு பேரு பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றவாதிகளும் நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, நீங்க எந்த போத்தான பிரஸ் பண்ணாலும் அது தாமரையில தான் விடும் அப்படின்னு எவ்வளவு பேர் சொன்னாங்க. நம்மளாம் அதெல்லாம் குறிப்பிடலையா, சொல்லலையா? அப்ப இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னம்னா, ஒரு ரூலை காட்டி அதுக்கு பின்னாடி போயிட்டு பதுங்கிக்க பாக்குது. இந்த பயந்தவன் மிரட்டும், ஏய் கிட்ட வந்தீங்கன்னா, ஏய் கிட்ட வந்தீங்கன்னா, அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம். அது உண்மையா இருக்கணும்னா என்னைக்கோ நடவடிக்கை எடுத்திருக்கணும். இப்படி எல்லாம் சில பாரதிய ஜனதாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றாங்களே, நீங்க எந்த பொத்தான அமுக்கினாலும்
தாமரையில தான் ஓட்டு விட சொல்றாங்களே, அது எப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேஸ் போட்டிருக்கணும். ஏன் போடல? ஏன்னா அதான் நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் எப்படி இந்த வாக்கு சேர்க்கை நடக்குது, எப்படி இந்த அழித்தல் நடக்குது அப்படின்றத நான் போன முறை குறிப்பிட்டேன். 2 போர்ட்டலை வச்சுக்கிட்டு இதை பண்றாங்க. எந்த விதமான அடிப்படை ஆதாரத்தையும் காட்டாமலேயே அழிக்கிறாங்க வாக்காளர்கள். வாக்காளர் பட்டியலிருந்து வாக்காளர் நீக்கப்படுகிறார்கள். அப்போ இவ்வளவு பெரியதையும் ஏன் ராகுல் காந்தி கோர்ட்டுக்கு போலாமே? கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் ராகுல் காந்திக்கு இல்லை, உங்களுக்கு தான் இருக்குது. நம்மளுக்கு நீதிமன்றத்துக்கு போனா என்ன ஆகுன்றதெல்லாம் தெரியும். அது இப்படி கூட சொல்லலாம். நீதிமன்றம் ஒரே ஒரு சட்டப்பேரவை நடந்ததை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் அப்படிதான் நடந்தது என்று சொல்வதற்கு இல்லை. இப்படிலாம் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம நீதிமன்றம் தானே, நீதிபதிகள் தானே, நீதிக்கே அவங்க பதி. ஆமா, அதனால உண்மையை மாற்றிவிட முடியாது. எனவே இதற்கான தீர்வை நாம் தான் காண வேண்டும். அதை மக்கள் எழுச்சி. இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளவு மோசடியாக செயல்பட்டு வருகிறது என்பதற்கு அத்தாட்சியே தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வழிமுறையை அந்த குழுவில் அந்த பேனல்ல இருந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு ஒரு அமைச்சரையே போட்டுக்கிட்டு ஒரு திருத்தத்தை அந்த சட்டத்துல மேற்கொண்டாங்க பாஜக. அது ஒண்ணு போனது. ஏன்னா அவங்க நினைக்கிற ஆளை நியமிக்கணும். அதற்கு உரிய சரியான பொருத்தமானவரை நியமனம் பண்றது அப்படின்றத விட அவங்களுக்கு வசதியானவங்கள அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இவ்வளவு பின்னணியில இருந்து நீங்க பாருங்க. இது மட்டும் இல்ல மக்களே, இந்த தேர்தல் ஆணையம் இன்னைக்கு மட்டும் ராகுல் காந்தி மட்டும் மிரட்டுறதா இல்ல. அது மிரட்டுறதுக்குன்னே பல விதிமுறைகள் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்குது. இப்ப நீங்க போறீங்க, ஓட்டு போடுறீங்க, அந்த விவிபேட் எந்திரத்துல வந்துட்டு ஒப்புகை சீட்டு எந்திரத்துல நீங்க போட்ட சின்னம் இல்லாத வேற ஒரு சின்னத்தை காட்டுது. நீங்க வந்துட்டு இந்த வாக்குப்பதிவு அதிகாரிகிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் உடனே வாக்குப்பதிவு நிறுத்திட்டு அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? அடுத்த 3 பேர் ஓட்டு போடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க அவங்க எந்த சின்னத்துல போட்டாங்களோ அதான் அது காட்டுது, சரியா காட்டுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்க மேல வழக்கு தொடருவோம். நீங்க வந்துட்டு தவறா பேசுனதா 6 மாசம் சிறைக்கு போகணும் இப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க. இப்படி ஒரு ரூலை வச்சிருக்குது தேர்தல் ஆணையம். நீ என்ன சொல்லணும்? நிறுத்திட்டு அந்த கட்டாயம் விழுந்த சீட்டை எடுத்து பார்த்துட்டு நீங்க இதுக்கு போடலையா ஓட்டு அப்படின்னு கேட்கணும். இல்லை அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு ஒரு தனி ஓட்டு கொடுக்கணும், அவருடைய புகாரை பதிவு பண்ணணும். அதை விட்டு அடுத்த வாரம் அவங்கள ஓட்டு போட்டு டெஸ்ட் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப 3ல ஒரு ஓட்டு வந்துட்டு மாறி விடும் அப்படின்றதுக்கு இது ஒரு அத்தாட்சி இல்லையா? இதெல்லாம் நம்ம சொன்னதுதான். இப்படி எல்லாம் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். சோர்ஸ் கோடு எப்படி எழுதப்பட்டிருக்குதுன்னே தெரியாது. அந்த சோர்ஸ் கோடை பத்தி ஆராய்ந்து நாட்டுக்கு சொல்லுங்கள்னு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அதை விசாரிக்க மறுத்து நிராகரித்து விட்டது இந்திய உச்சநீதிமன்றம். வழக்கு போட்டவர் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர்களில் ஒருவர். இப்படியெல்லாம் நடந்திருக்கு இந்த நாட்டில். எனவே நமது நாட்டினுடைய ஜனநாயகம் has been hijacked, கடத்தப்பட்டிருக்கிறது. இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரே வழி மக்கள் எழுச்சியே. இன்னைக்கு கூட காங்கிரஸ்காரர் KC வேணுகோபால் சொல்லியிருக்காரு, நாங்க குறைஞ்ச ஓட்டுல வந்துட்டு கிட்டத்தட்ட 48 தொகுதியில தோத்தோம், அதை மறுபடியும் நாங்க அனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க. தாராளமா அதான் ரைட்டு, அனலைஸ் பண்ணுங்க. அப்பதான் தெரியும் அவங்க பாஜக ஜெயிச்ச மார்ஜினை விட அங்க ஃபோர்ஜரி ஓட்டு எத்தனை மடங்கு இருக்குது அப்படின்றத காட்டிட்டாங்கன்னாலே போதும், நாட்டு மக்களுக்கு கோபம் வரும். அதுதான் செய்யணும். இப்படி ஒவ்வொரு கட்சியும் செய்யணும். அதான் இம்பார்ட்டன்ட். அப்பதான் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல வாங்கின 4 லட்சம் ஓட்டு உண்மையானதுன்றது அப்பதான் தெரியும். இப்படி ஏராளமான வழிமுறைகள் இருக்கின்றன. ஏராளமான விடயங்களை செய்ய வேண்டும். மக்கள் மத்தியில் இதை எடுத்துக்கொண்டு போய் சொல்லணும். அப்பதான் நம்ம ஜனநாயக உரிமை நமக்கு கிடைக்கும். அதற்காக நாமும் உழைக்க வேண்டும் மக்களே. மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.